வழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது உங்களை பற்றி, அவங்க என்ன நினச்சி கொண்டிருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்ன, உங்களை பற்றின கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது? ஓகே, இந்த நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குன்னா, சிச்சுவேஷன்ஸ் வந்து உங்களை கைகள் மீறி போயிட்டுருக்கலாம் அல்லது போய் கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அந்த எல்லைகளை கடந்து உங்கள் நபர்களால் ஒரு பதில் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி டிவைன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது ஏன் அப்படின்ட்டு பார்த்தோன்னா, ஹார்ட் பிரேக், உங்களுக்கும் அவர்களுக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு மனக்கசப்பு வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மனக்கசப்பு வந்து அந்த சுச்சுவேஷன்ஸ்லேருந்து அந்த நபர்களை மீட்டி எடுத்துகிட்டு வர மாட்டேங்குது. அதாவது இந்த நபர்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட எதிர்பார்த்துருக்கலாம். இந்த விஷயம் நடந்தால் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பேன், அல்லது காதலில் இந்த விஷயத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன், உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் நபர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் உங்களோட சைட்லேருந்து ஒரு சரியான ஒரு பதில் வராததுனால அந்த நபர்களுக்கு வந்து ஹார்ட் பிரேக் ஆகும். அதாவது ஒரு சில நபர்கள் நீங்கள் இப்படி செய்வீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அல்லது உங்கள் நபர்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக் வந்து அதை செய்ய முடியாமல் போயிட்டுருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மனக்கசப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலோ என்னமோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் ரெண்டு பேரும் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்னொரு விஷயம், ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் அல்லது எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் நிறையவே என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய நபர்களோட சுச்சுவேஷனும் சரி உங்களோடதும் சரி ஒரு பிளாக்கேஜஸை வந்து க்ரியேட் பண்ணி கொண்டே இருக்கான். உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர விடாமல் அல்லது பேசி சுமூகமாக இது பிரச்சனை வேண்டாம் இதை முடிச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இன்னொரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து அன்பேலன்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் உங்களுக்குள்ளே ஏற்பட்ட இந்த மனக்கசப்பு மனவலி இதெல்லாமே காரணம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம், நீங்கள் ஏன் இவ்வளோ எதிர்பார்த்தோம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் கிடைக்காம இருக்குது, ஒரு டிவைன் வந்து ஒரு பதில் சொல்கிறாங்கல்ல, இந்த விஷயத்துக்கு ஒரு சரியாக இல்லையான்னு நான் ஒரு நீதி கேட்குறேன், பட் அதுக்கான ஒரு சொல்யூஷனும் கிடைக்குதுல்ல அதுக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனவலிகள் இன்னும் அப்படியே இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் இன்னும் ஈலாகலை அப்படின்றதுனால தான். ஏன்னா அந்த விஷயம்லாம் ஈலாகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு சுமூகமான சூழ்நிலை வந்து உருவாகும். ஆனால் இந்த மனவலிகள் வந்து எனக்கு இங்கே பார்க்கும்போது அந்த 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 தடங்கள் அந்த பிரேக் ஏற்படுறது அப்படியெல்லாம் அடிக்கடி ஏற்படுறதுனாலும் என்னமோ இன்னும் அந்த மனவலி எங்கேயும் அதிகரித்து கொண்டே போகுதோ அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஹீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹீல் பண்ணிங்க அப்படின்னா தான் வர்ற பிரச்சனையை வந்து சரிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு முதல்ல உங்கள் காதலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் பார்க்கும்போது இங்கே உங்கள்கிட்ட பக்கம் வரவே முடியலை, என்ன தான் உங்ககிட்ட வந்தாலுமே கூட ஒரு தடையை க்ரியேட் பண்ணுது, ஒரு சங்கடத்தை க்ரியேட் பண்ணுது. அப்படிங்கும்போது இவர்களுக்குமே அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆஃபர் எல்லாம் கண்ணுக்கு தென்படலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுமே அந்த ஹார்ட் பிரேக்கை ஹீல் பண்ணணும், உங்ககிட்ட வந்து சேரணும் பேசணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் போயிட்டு ஓகே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தில் தனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், ஸோ நான் அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி கொள்ளலாமா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கிற விஷயத்தை மாற்றி அமைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போது உங்கள் காதல்லேருந்து ஒரு திரும்ப 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 ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஒரு சுழண்டுட்டு இருக்குது, ஒரே விஷயம் ரிப்பீட்டடாகவே நடந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் ஒன்று, நீங்கள் இந்த காதலில் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டாங்க, அந்த நபர்களாகவே இந்த காதலை சரிப்படுத்தட்டும், அவர்களாகவே வந்து பேசட்டும் அப்படின்ற எண்ணமாக இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க, நான் துரத்திட்டே இருக்கேன், ஸோ அதனால் என்னால் உனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பக்கமும் பார்க்கும்போதுமே அந்த இருக்கக்கூடிய அந்த தடைகளையும் அந்த ஹார்ட் பிரேக்கையும் சரிப்படுத்துறீங்களாண்டா, இல்லை ரெண்டு பேருமே
வேறு வேறு திசையை நோக்கி யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் அவங்க வருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் அவங்க இந்த ஹார்ட் பிரேக்கை ஹீல் பண்ண முடியாமலே ஓகே நான் எனக்குள்ளே இருக்க அந்த விஷயத்தை வச்சு என்ன புதுமைப்படுத்தி கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ பெருசாக அந்த நபர்கள் எதுவும் டிவைன் ஜட்ஜ்மெண்ட்காக இல்லை நீங்கள் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக பெருசாக இங்கே ஒரு தீர்வை எடுத்து வைக்கிற மாதிரிக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த நபர்களுக்கு உங்களை பொறுத்து இருக்கக்கூடிய உணர்வுகள் பார்க்கும்போது கூட ஹார்ட் பிரேக் அதிகமாக இருக்குது. நீங்களே வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஓகே, இங்கே ஒரு சிலர் நீங்களே வேண்டான்னுட்டு வந்திருக்கீங்க. அதே சேம் இன்னொரு நபர்கள் வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தேர்ட் பார்ட்டியினர். ஸோ அவங்க வந்து இப்போது உங்களுடைய நபர்களை அவர்களுக்கு என்ன தான் மிஸ்ஸிங் எனர்ஜி இருந்தாலுமே கூட உங்கள் நபர்களை அவங்க கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ அதனால கூட உங்கள் நபர்கள் ஓகே அப்படின்னு ஒரு மௌனம் காத்துட்ருக்கலாம். ஓகேயா? ஸோ இந்த குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். அதுதான் அந்த நபர்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது இங்கே முன்னெடுத்து வைக்கணும், ஒரு ஸ்டெப் முன்னெடுத்து வச்சு இந்த பிரச்சனைகளை சரிப்படுத்தணும் அப்படின்றதுல வந்து தோட்ஸ் போவதில்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த நபர்கள் தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை தடங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் பெண்ணாக இருக்கலாம். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் நபர்களை மைண்ட் வாஷ் பண்ணி திருப்புறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால தான் அந்த நபர்களுக்கு மிஸ்ஸிங் எனர்ஜி இருந்தாலுமே கூட முழுசாக இங்கே ஃபோக்கஸ் போட மாட்டேன்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த காதலை நான் மாட்டிக்கொண்டேன், ஸ்டெக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. மூமெண்ட்டே இல்லாமல் நான் மாட்டிக்கொண்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டிங் எனர்ஜி, ஃபைட் பண்ண விஷயங்கள், நீங்கள் பேசின விஷயங்கள், இது எல்லாமே இன்னும் இந்த நபர்களுக்கு வந்து ஓகே இதை விட்டுறலாம், இதை மாற்றி அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா கூட அதுக்கான வழிகளை வந்து ஏற்படுத்தலை. அப்படிங்கும்போது உங்கள் நபர்களுடைய மனதில் ஒரு கோபமும் ஒரு ஆத்திரமும் இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஏன் என்னட்ட இப்படி கதைச்சாங்க, ஏன் என்ன இவ்வளோ கேவலமாக ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோபத்தை தான் நான் உங்கள்கிட்ட சைட் பார்க்குறேன். ஓகே, இங்கே நீங்களும் அவங்களும் சண்டை போட்டுட்டு கூட பிரிஞ்சிருக்கலாம், சண்டைக்கான ஒரு தீர்வு கிடைக்கலாம். ரெண்டு பேருமே பேசி எங்கேயோ இருந்த விஷயத்த எங்கேயோ எடுத்து முடிச்சிருக்கலாம். ஸோ அப்போது இப்போ பார்க்கும்போது அந்த கோபங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு அந்த திருப்பு முனையை வந்து ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அவர்களுடைய மனதிலையுமே அந்த திருப்புமுனை வேணும் அப்படின்னு இருந்தால் கூட அந்த சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் அல்லது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நபர்கள் இப்படி இருக்கக்கூடிய காதலை, இப்படி கொடுக்கக்கூடிய இந்த அன்பான காதலை இந்த பக்கம் திருப்பிடுறாங்க, டைவர்ட் பண்ணிடுறாங்க. அப்படின்றதுனாலே இந்த காதல் வந்து ஏதோ ஒரு ட்ராப்புக்குள்ளே போய் மாட்டிகிட்டு இருக்கலாம். இந்த நபர்கள் மாட்டிட்டு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுது நீங்கள் இல்லாமல் இருக்கும்போது ஒவ்வொரு செகண்டும் அந்த நபர்கள் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மிஸ்ஸிங் எனர்ஜி இங்கே இருக்குது, உங்கள் காதலை மிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியுது அவங்க இப்படி வேறு திசையை நோக்கி போனாங்க அப்படின்னா கூட அவங்க தான் அப்படியே தண்ணிக்குள்ளால் அப்படியே இந்த காதலை இழக்கிற அமுங்கி போகிற மாதிரி கொஞ்சமாக இந்த காதலை விட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கே தெரியுது அவங்களுடைய காதல்ங்கிற படகு வந்து மூழ்கிட்டு இருக்கு அப்படி சொல்லி. அதுக்கான ஒரு சரியான தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ்லேயும் இவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இன்னுமே அதை பேசி பெருசாக்குறாங்களோ அப்படின்றது தான் அவங்க மைண்டில் வந்து இவ்வளோ ஒரு பதட்டம், ஒரு குழப்பம். நீங்கள் உண்மையாக இருக்கீங்களான்ட்டு தெரில, நீங்கள் என்ன கதைக்கிறீங்க அது முதல்ல உண்மையான்ட்டு தெரில, மேபி இவங்களை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுருவீங்களோ அப்படின்னும் தெரில அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே வந்து பலவாக்கான ஒரு குழப்பங்களான ஒரு விஷயங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே டிவைன் சொல்கிறாங்க. காதல் அப்படின்னு பார்த்தா கூட நீங்கள் எந்த நபரை நினச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்களோ அந்த நபருக்கும் உங்களுக்குமான காதல் கண்டிப்பாக இப்போதைக்கு ஏதோ ஒரு இடத்துல முடிவை நோக்கி போய் கொண்டிருக்குது அப்படின்றது தான் இங்கே உண்மை. ஓகே, ஏன்னா எந்த ரீடிங் பார்க்க நான் வந்து எதையுமே மெழுகூட்டியெல்லாம் சொல்கிறதும் கிடையாது, சொல்ல போகிறதும் கிடையாது, அது நமக்கு சரி வராது. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் தான் நம்ம எல்லா ரீடிங்லேயும் பார்க்குறது. உங்கள் நபர்கள் இப்போ உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். உண்மையாகவே சுச்சுவேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கொள்ளணும் மட்டும் எந்த வீடியோஸ் பாருங்கள், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா சும்மா எனக்கு மெழுகூட்டி இந்த லைக்ஸ்க்காக வியூஸ்க்காக அதெல்லாம் சொல்ல வராது. ஓகே, ஸோ அதனால் பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க விட்டுட்டு அப்படியே போயிடுங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ அப்போது இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போதைக்கு உங்கள் நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சமாக அந்த பேசுகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் கம்மி, காதலை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. அதில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நபர் இருந்து இவர்களை மைண்ட் வாஷ் பண்ணி கொண்டே இருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த நபர்கள் கொஞ்சமாக உங்கள் நினைவுகள்லேருந்து, அதாவது உங்கள் காதல்லேருந்து விடுபட்டு இன்னொரு திசைக்கு போயிட்டுருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே,
நிஜமான அன்பே இருந்தாலுமே கூட சுச்சுவேஷன் எப்படி போய் கொண்டிருக்கு அப்படின்னா அந்த நபர்களை பயமுறுத்தி இருக்கலாம். இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கண்டிப்பாக ஒரு காயம் ஏற்படும், ஒரு வருத்தம் ஏற்படும். ஸோ அதுக்கு ஏன் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு கூட ஒரு காயமும் ஒரு வருத்தமும் இந்த நபர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, காதல் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி இந்த காதல் வந்து டெத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்றது தீர்க்கமான உண்மை. ஏன்னா இந்த நபர்களுக்கு வந்து ஒன்று நீங்கள் அந்த நபர்களுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா ஈர்க்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஸ்டெப் போட்டால் மட்டும் இருங்க. அப்படி இல்லை நீங்கள் சும்மா அந்த நபர் வந்துடுவாங்க அப்படின்னு இருக்கீங்கன்னா இது ஃபுல்லாகவே டைம் வேஸ்ட் தான். ஏன்னா டிவைன் வந்து தெளிவாக சொல்லுது, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கும் உங்களுக்குமான இந்த காதல் வந்து ஒரு பிரிவை தான் நோக்கி போயிட்டுருக்கு. இதில் எங்கேயுமே அந்த அன்பு இருந்தாலுமே கூட எங்கேயுமே இங்கே ஒட்டுறது இல்லை பிரச்சனைகளை வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு திரும்ப உங்கள்கிட்ட வந்து கதைக்கிற அப்படி எதுவுமே சொல்லலை. எல்லாமே ஒரு பிரிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்படின்றதுனால நீங்கள் அந்த காதலுக்கான ஸ்டெப்பை வேகமாக எடுக்கிறதுக்கான எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எடுக்கணும் அப்படின்றாங்க. இந்த நபர்கள் உங்களை கையை விட்டு போகிறாங்க, உங்களுக்கு ஏதாவது வாக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலுமே அந்த வாக்கு கொடுத்ததெல்லாம் இந்த நபர்கள் மறந்துருக்கலாம். எல்லாமே மறந்துட்டு இந்த நபர்கள் ஏதோ ஒரு திசையை நோக்கி போகிறாங்க அப்படின்றதுனால இந்த நபர்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறது வந்து நல்லதாக இருக்கும். உங்களுடைய காதல் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கலாம். அதாவது இந்த விஷயம் மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருந்திருக்கலாம். இந்த காதலில் ஒரு பிரிவு வந்துடக்கூடாது, இந்த நபரோட நான் மீண்டுமே இணைஞ்சிருக்கணும், என்றைக்குமே பிரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் சுச்சுவேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நபர்களுக்கு வேறு பாதையை காட்டி, ஒரு மாய பாதையை காட்டி இந்த நபர்களை வேறு திசைக்கு இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு மொத்தமாக பார்க்கும்போது இவர்களுடைய கோபமும் ஆத்திரமும் இருக்குது. ஏன் இந்த சுச்சுவேஷன்ஸில் இப்படி ஒரு வார்த்தை விட்டீங்க, ஏன் இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸில் என்ன அப்படி பேசுனாங்க அப்படின்றதுல கோபம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஹார்ட் பிரேக்குக்கு வந்து ஹீலிங் கொடுக்குறதுக்கு வந்து உங்கள் நபர்கள் ரெடியாக இல்லை. அந்த விட்டு கொடுத்துட்டு வந்து பேசுகிறது, சரி நம்ம நபர் தானே அப்படின்னு இறங்கி வந்து கதைக்கிறது, இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த ஈகோட லெவலில் போயிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இங்கே இருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களை சுற்றி என்ன நடக்குன்றே தெரியலை. நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது பிளாக் ஆகுது. நீங்கள் ஏதாவது பேச போனீங்க அப்படின்னா கூட அந்த நபர்கள் சரியான ஒரு பதிலை கொடுக்காமல் இருக்கலாம். அப்போ அதில் டென்ஷன் ஆகி எப்போ அந்த நபரோட வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து நீங்கள் ஏக்கத்தோட கவலையோடு அந்த பிரேக் ஆட்டெல்லாம் அப்படியே கிழிஞ்சு சுக்குநூறாகி இந்த நபர்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்க ஒரு சேட்னஸ் கூடிய ஒரு ஃபீலிங்கை தான் நான் பார்க்குறேன். சீரியஸ்லி உங்களோட எனர்ஜி அப்படி தான் இருக்குது. ரொம்பவுமே வீக்கான ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கலாம். ஓகே, மென்டலி ஓகே. ஸோ அதனால் உங்களை நீங்கள் கொஞ்சம் ஹீல் படுத்திக்கோங்க. இப்போ இந்த நபர்கள் உங்களுக்கு வேணும், இந்த நபர்கள் இல்லாமல் முடியாது அப்படின்னா மட்டும் இந்த நபர்களை ஈர்க்கிறதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கலாம். அல்லது இந்த நபர்கள்கிட்ட பேச இயலாது, இந்த நபர்கள் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன், இன்னுமே ப்ரெஷரை தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி வெளியே வர்றது நல்லதாக இருக்கும். ஏதோ ஒன்று இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்க்கிங்க அந்த கோபமும் ஆத்திரமும், உங்கள் நபர்களுக்கு இருக்கக்கூடிய கோபமும் ஆத்திரமும், அதாவது நீங்கள் விட்ட வார்த்தைகள், இது எல்லாத்தையுமே பிடிச்சி கொண்டு இந்த நபர்கள் கொஞ்சம் கோபத்தில் உச்சத்துக்கே அப்படியே போயிட்டுருக்காங்க. அப்படின்றதுனால இந்த காதலோட திசைகள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்த ரீடிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெட் ஃப்ளாக்ன்ட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு சிவப்பு கொடியை காட்டியிருக்கு இந்த காதலுக்கு டிவைன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ காதல் வந்து ஆபத்தான கட்டத்தில் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே டிவைன் வந்து உங்களுக்கு இன்றைக்கு வந்து கைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரீடிங் மூலமாக உங்கள் காதலில் என்ன விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரீடிங்கில் மேலதிகமான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.